டு தர்ஷினி இங்கிலீஷ். நாம் இப்பொழுது இந்த டு இன்ஃபினிட்டிவ் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது டு, இந்த டு என்ற வார்த்தையை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இங்கே பார்ப்போம். முதல்ல டூங்கிறது அதனுடைய சரியான அர்த்தம் க்கு. இங்க பாருங்க, டூ பிளஸ் நவுன். இப்போ டு யூ, உனக்கு, டு எ ஷாப், ஒரு கடைக்கு, ஒரு கடைக்கு. சரியா? அதே மாதிரி டு மை ஹவுஸ், என்னுடைய வீட்டிற்கு. டு ஸ்கூல், பள்ளிக்கு. இப்படி படிக்கும்போது இதனுடைய மீனிங் என்னது? டு. இனி அதே மாதிரி தான் ஒரு வெர்போட இவங்க பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல். எதுக்கு? இப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல SVMPTRன்னு படித்தோம் இல்லையா? அந்த ஆர் ஏன் எதற்குங்க கேள்விக்கு இதை வச்சு தான் பதிலடி. ஐ கோ டு ஸ்கூல் எதுக்கு? டு ஸ்டடி, படிப்பதற்கு. அதே மாதிரி ஐ கோ டு மார்க்கெட் எதுக்கு? டு பை என்னது? வெஜிடபிள்ஸ். அவன் டு ஸ்டடினா படிப்பதற்கு, டு பைனா வாங்குவதற்கு. அவன் டு இன்ஃபார்ம் யூன்னா அர்த்தம் என்ன? உனக்கு தெரிவிப்பதற்கு. ஐ சென்ட் a message to you to inform this matter. அப்போ டூன்னா என்னது? க்குன்னு வரலாம். அது ஒரு நவுனோட வரும்போது அப்படி, ஒரு வெர்போட வரும்போது இப்படி. அதே மாதிரி டூக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. டூ என்பது வதுன்னு அர்த்தம். வது. இப்போ பாருங்க, டு லேர்ன் இங்கிலீஷ் இஸ் ஈஸி. இப்போ இந்த மதுங்கிறத வச்சு படிச்சு பாருங்க. இப்போ பார்த்தா பாருங்க, ஆங்கிலம் படிப்பது, கற்பது எளிதாக இருக்கிறது. அப்ப அர்த்தம் என்ன? ஆங்கிலம் படிப்பது எளிது. அதே மாதிரி டு பாஸ் டெட் இஸ் ஈஸி. டெட் பாஸ் பண்ணுவது ஈஸி. சரியா? அதே மாதிரி டு ரீச் மவுண்ட். நான் என்னது? ஒரு மலை உச்சி. டு ரீச் எ மவுண்ட் இஸ் டிஃபிகல்ட், கடினமாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இப்போ பாருங்க, டு கெட் த்ரூ தேர்ச்சி அடைவது. எது? IAS இஸ் நாட் ஈஸி. இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இப்போ புரியுதா? டு லேர்ன் ஆங்கிலம் கற்பது, டெட் தேர்ச்சி அடைவது, மலைக்குன்று அடைவது, IAS தேர்வது. எளிதாக இருக்கிறது,
கஷ்டமாக இருக்கிறது, எளிதாக இல்லை. அப்ப இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னது? நாட் ஈஸி. அப்போ வருங்கிற மீனிங்ல இப்படி வரும். இனி இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இது இஸ் ஈஸி, இதனுடைய எதிர்மறை நெகட்டிவ் சென்டென்ஸ் இஸ் நாட் ஈஸி. நாட் இஸ் நாட் ஈஸியா போட்டோம். இது கொஸ்டின் பண்ணுங்க, கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்றது வந்து ஒரு நார்மலா யூஸ் பண்ணலாம். ஆனா இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலா தவறுன்னு சொல்றாங்க சில ஆங்கில ஆசிரியர்கள். அதுக்கு பதிலாக என்ன செய்யறோம்னா, இப்போ பாருங்க, இதை எடுத்து பாருங்க, ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட் இருக்கு, இடையில கொடுக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சு பார்த்தா எப்படி வரும்? இட் இஸ் ஈஸி டு பாஸ் them. எப்படி? இட் இஸ் ஈஸி டு பாஸ் them. ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒண்ணுதான். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ இதை கொஸ்டின் பண்ணுங்க. இதுக்கு நெகட்டிவ் சொல்லலாம், இட் இஸ் நாட் ஈஸி டு பாஸ் them. இப்போ இதை கொஸ்டின் பண்ணா என்ன வரும்? ஈஸி டு பாஸ் them. கொஸ்டின் ஆகும். ஸோ இதுதான் இந்த இட்டுங்கிறது. அப்போ என்னது? ஒரு இன்ட்ரோடக்டரி ஆர் இமேஜினரி சப்ஜெக்ட். இந்த இட்டை வந்து இமேஜினரி சப்ஜெக்டாக அங்கே யூஸ் பண்ணும். சரியா? இது ஒரு இதுதான் டூ பற்றின இந்த வது எப்படி டூ வந்து வதுங்கிறது எப்படி அந்த ஃபார்மில் வருதுங்கிறது தெரியும், பார்த்துக்கிறது. அடுத்தது இப்போ டு ஸ்டடி, டு லேர்ன், டு இன்ஃபார்ம், இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு இப்போ ஐ டோல்ட் ஹிம் டு சென்ட் a மெசேஜ். ஐ டோல்ட் ஹிம், நான் அவனிடம் கூறினேன். எதற்கு? ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவதற்கு அவனிடம் கூறினேன். இனி சப்போஸ் இதனுடைய நெகட்டிவ் போட்டா எப்படி வரும்? ஐ டோல்ட் ஹிம், ஒண்ணு இல்லை, ஒரு நாட் போட்டா வரும். நாட் டு சென்ட் எஸ்எம்எஸ். இது என்ன இருக்கு? நாட் வரும். அவர் டு சென்ட்டுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சென்டென்ஸ் இதுதான். இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பாருங்க, ஐ go to school to study. எதுக்கு போறேன்? அதே மாதிரி I go to market to buy vegetables. இப்போ இந்த கோவுக்கு பதிலா இப்போ இங்க கோ வந்திருக்கு, இங்க டு வந்திருக்கு, இங்க டு வந்திருக்கு, டு ஸ்டடின்னு. இப்போ இதுக்கு பதிலா இப்போ பாருங்களா, ஐ
will let him to study. நான் அவனை படிக்க விடுவேன். or I will make him to study. இது சரியா? இது தவறு. இது சரி, இது சரி. கோன்ன வார்த்தை வந்திருக்கு, அதனால இந்த பை சரி. ஆனா இந்த லெட்ன வார்த்தை, மேக்ன வார்த்தை பாருங்க. பில், ஃபீல், ஃபைண்ட், ஹியர், ஹெல்ப், நோ, லெட், மேக், சி, வாட்ச். இந்த 10 வார்த்தைகள் வந்தா ரெண்டாவது கண்டினியூவா வரும்போது அதுல டூ வராது. இதுல மெயின் வர்பு கோ, இதுல மெயின் வர்பு என்னதான் வருது? லெட் வருது. லெட் வந்தா என்ன வரக்கூடாது? எகைன் டு ஸ்டடி வராது. இது தவறு. அதே மாதிரி மேக், ஐ வில் மேக் ஹிம் டு ஸ்டடி. நான் அவனை படிக்க செய்வேன் நீ சொல்லும்போது ஐ வில் மேக் ஹிம் ஸ்டடி தான் கரெக்ட். அதே மாதிரி ஐ ஹெல்ப்ட் ஹிம் டு பாஸ் எம்எஸ்சி வச்சு விடுவோங்க. ஐ ஹெல்ப்டு ஹிம் டு பாஸ் எம்எஸ்சி. இதில் மெயின் வரம்பு ஹெல்ப், அதனால இங்கே என்ன வராது? ஐ ஹெல்ப்டு ஹிம் பாஸ் எம்எஸ்சி. அதே மாதிரி பாருங்க, ஐ வாட்ச், WATCH, வாட்ச் ஹிம் டு ஸ்டீல். ஸ்டீல் திருடுவது, ஹர் பர்ஸ். அவளுடைய பர்ஸை திருடுவதை நான் கவனித்தேன். இதான அந்த சென்டென்ஸ். இங்க வாட்சின வார்த்தை வந்ததுனால இங்க என்ன வராது? அப்ப என்ன வரும்? ஐ வாட்ச் ஹிம் ஸ்டீல் ஹர் பர்ஸ். அதே மாதிரி நான் பாருங்க, ஃபீல் வார்த்தை எடுத்து பாருங்க. I feel somebody to touch my head. யாரோ என் தலையை தொடுவது மாதிரி, யாரோ என் தலையை தொடுவது போல் உணர்கிறேன். அப்ப இங்க ஃபீல் வந்ததுனால இங்க என்ன வராது? டூ வராது. ஐ ஃபீல் சம்படி டச் மை ஹெட். சரியா? இந்த வார்த்தை எடுங்க. we, நாங்கள், we found the child to sleep. என்ன சொன்னா? நாங்கள் குழந்தை தூங்குவதை கண்டுபிடித்தோம், இல்லை பார்த்தோம். அந்த மாதிரி மீனிங்ல ஃபவுண்டுன்னு வரும்போது இங்க என்ன வரும்? we found the child sleep. இப்போ புரியுதா? இந்த 10 வார்த்தைகளும் முதன்மை வார்த்தைகளாக வந்தால் மெயின் வர்பா வரும்போது அதுக்கு பின்னாடி என்ன வராது? டூ வராது. ஆனா இந்த ஹெல்ப்ங்கிற வார்த்தை மட்டும் டூ போட்டும் எழுதலாம், டூ போடாமல் எழுதலாம். மிகப்பெரிய ஆசிரியர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இது போட்டும் எழுதலாம், போடாமலும் எழுதலாம். ஏன்னா நம்ம யூசேஜுமே அப்படிதான் இருக்குது. சரியா? அப்ப இப்போ புரியுதா? கோ டு ஸ்கூல் டு ஸ்டடின்னா சரி, அதே மாதிரி
இந்த மாதிரி வரும்போது வாட்ச், லெட், மேக், ஹெல்ப் ஆனால் எழுதி போட்டிருக்குது அவ்வளோ வார்த்தைகள் வரும்போது பின்னாடி ஒரு ட்ரூ வந்து தான் அந்த வினைச்சொல் வருமா இருந்தால் ட்ரூ போடக்கூடாது. இதுதான் இதனுடைய ரூல். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிடுங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேட்பாங்க. பட் மற்றபடி நம்ம எழுதும் போது என்னென்ன தவறுதலாக எழுதுவோம். எவ்வளோ சென்டென்ஸை கன்சிடர் பண்ணாலும் இந்த 10 சென்டென்ஸும் வரும்போது பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தது என்னது? எக்ஸாம். இந்த வார்த்தை இந்த வருங்க. எக்ஸப்ட், பட், தன். இந்த 3 வார்த்தைகளுக்கும் பின்னாடி டு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he always speaks, he always speaks. சரியா? அவன் எப்போதும் பேசுவான். என்ன பேசுவான்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான். இவன் பாருங்க, he does nothing. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். என்ன செய்வான்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான். he does nothing but to complain to them. But complain to them. அதே மாதிரி she does everything except to cook. சமையல் பண்ண தவிர மீது எல்லாம் தெரியும். அப்போ என்ன, இந்த பட் வந்தாலும் எக்ஸெப்ட் வந்தாலும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இப்போ தான் படித்தோம். ஒரு சென்டென்ஸ் படித்தோம். he would rather copy than die. இங்க பாருங்க, அவன் செத்தாலும் சாவா, சரியா? காப்பி அடிக்க மாட்டான். அவன் தேன் டு டை வராது, டு வராது. இல்லை, டு வந்தா தப்பு. ஆக இந்த பட், எக்ஸப்ட், தேன், இந்த 3 வார்த்தைகளுக்கும் பிறகு பின்னாடி என்ன வராது? தேன் வராது. அடுத்தது பாருங்க, இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இமேஜினரி சப்ஜெக்ட் தான். இட் டேக்ஸ் மீ 3 months. இல்லை வேண்டாம், 3 months to complete this project. It takes me. அப்போ என்ன, எனக்கு இது 3 மாதம் ஆகிறது. அதே மாதிரி இதை பாஸ்ட் டென்ஸா மாத்துங்க. it took me 3 months to complete this project. அதே மாதிரி இதை ஃபியூச்சரா மாத்துங்க. it will take me 3 months to complete this work. to complete, முடிப்பதற்கு, செய்வதற்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல வரும் the first, the last. இவன் பாருங்க, இப்ப ராகேஷ் சர்மா is the first man first Indian to go to space. To go, போன, அர்த்தம் என்ன? போவதற்கு இல்லை, போன, ஸ்பேஸுக்கு போன,
முதல் இந்தியன் ராகேஷ் சர்மா போனேன். அதே மாதிரி டு கெட், ரவீந்திரநாத் தாகூர் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் த நோபல் பிரைஸ். டு கெட் பெற்ற, அந்த மாதிரி அர்த்தத்துலையும் வரும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு மீனிங்ல வரும், இல்லைன்ன மீனிங்ல வரும். அது எப்படி வரும்னு பாருங்க. ஐ ஆம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ. I am happy to inform you that my daughter's marriage is going to, அப்படி எது வேண்டாம்னு சொல்லலாம். அப்போ அந்த ஹாப்பி டுனா தெரிவிப்பதில் இல்லைன்னா மீனிங்ல வரும் இந்த இடத்துல. இன்ஃபார்ம்னா தெரிவிப்பது, தெரிவிப்பதில். அதே மாதிரி இப்போ பாருங்கன்னா we are glad to receive your gift. உன்னுடைய கிஃப்டை நாங்கள் பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பெறுவதில் இல்லையா, இந்த மாதிரி இது ஒரு இது டைப்லாம் வரும்போது அதே மாதிரி the no show, இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது how to, where to, when to. இவங்க பாருங்க, I know how to open it. இது எப்படி திறக்க வேண்டும் என்று, how to open it, எப்படி திறக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். Do you know how to speak in English? உனக்கு ஆங்கிலத்தில் எப்படி பேசுவது என்று தெரியுமா? அதே மாதிரி நிறைய வரும். how to open மாதிரி, how to speak. அதே மாதிரி பாருங்க, இதை வச்சு பாருங்க. You please show me how to turn off this machine. இந்த மிஷினை எப்படி டர்ன் ஆஃப் செய்வது என்று காமிக்க முடியுமா? இந்த you please show me how to operate this machine. How to operate, எப்படி கையாளுவது என்று. ஆக அதே மாதிரி we have not decided where to go. எங்கே போவது என்று நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. அதே மாதிரி we have not decided what to do, என்ன செய்வது என்று நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. பாருங்க, the how to எப்படி, where to எங்கே போவது, என்ன செய்வது. இதுக்கும் இது ஒரு பேட்டர்ன். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மேக்சிமம் யூஸ் ஆகும். இதுவே ஒரு 4-5 சென்டென்ஸ் நீங்க எழுதி பார்த்துக்கிடுங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்? இது ஒரு முக்கியமானது, பி வர்பு பிளஸ் 2. என்ன பி வர்போட எப்படி 2 வருதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாமே படிக்கிறோம், ஆனா பி வர்பு பிளஸ் 2. இப்போ பாருங்க, I am to go there.
இதுக்கு அர்த்தம் என்ன? நான் போக இருக்கிறேன். ஐ ஆம் டு கோன்னா போக, அங்கே போக இருக்கிறேன். அதே மாதிரி வி இப்ப சொல்லாம வி ஆர் டு லேர்ன் இங்கிலீஷ். நாங்கள் ஆங்கிலம் படிக்க இருக்கிறோம். படிக்க இருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்ப பாருங்க, மை ஃபாதர் was to retire in 2020. My father was to retire in 2020, but the government increased the age limit. Was to retire ஆகிருந்தான். இப்போ பாருங்க, the prime minister, பேப்பர்லாம் வரும், அடிக்கடி வரும், prime minister is to go to Japan. பிரதம மந்திரி ஜப்பான் போக இருக்கிறார். பார்த்தீங்களா, பீவர் கூட எப்படி வரும்? இது ஈஸி. இப்போ இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். இதை அப்படியே பேசி பண்ணுங்க. இதை பண்ண முடியுமா? முடியாது. இதை பண்ணலாமா? பண்ணலாம். இதை பண்ணலாமா? பண்ண முடியாது. இதை பண்ணலாமா? பண்ண முடியாது. இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. English is to be learned by us. எங்களால் ஆங்கிலம் கற்கப்பட இருக்கிறது. இது எப்படின்னா பாருங்க, I am to do it. இது எப்படி பேசி வரும்? It is சிங்குலர்ல, இது present tense. அப்போ it is to be done by me. என்னால் செய்யப்பட இருக்கிறது. இப்போ பாருங்க, வேற இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். அது அப்ப இப்ப இஸ் டு, ஆம் டு, வேர் டு, வாஸ் டு எல்லாம் புரியுதுல்ல? இப்போ இந்த பாருங்க, the government is to introduce a new scheme. ஒரு அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை அடுத்த ஆண்டு, நெக்ஸ்ட் இயர் வச்சுடுவோங்க, அரசாங்கம் அடுத்த ஆண்டு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது. இது எப்படி பேசி வரும்? பேசி பண்ணலாம். ஏன்? ஆப்ஜெக்ட் இருக்கு, நியூ ஸ்கீம். A new scheme is to be introduced by the government எப்போ? next year. A new scheme is to be introduced by the government next year. இப்போ by the government இல்லைன்னு வச்சுக்கணும். A new scheme is to be introduced from next year. சென்டென்ஸ் மீனிங் இருக்கு. இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸா மாறிடும்.
இதுதான் இஸ் டு ஆர் டுங்கிறது. அப்புறம் இஸ் டு பி. இப்போ இந்த பாருங்க, இப்போ கேஸ் அதாவது சிலிண்டர் பிரைஸ் இஸ் டு பி ரெடியூஸ்ட் நெக்ஸ்ட் மந்த். குறைக்கப்பட இருக்கிறது அடுத்த மாதம். அப்போ புரியுதா? டு பி இன்ட்ரடியூஸ்ட், டு பி ரெடியூஸ்ட், இந்த மாதிரி வரும்போது இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். பட இருக்கிறது. சரி, அடுத்தது என்னது? இவ்வளோதான் பீவர். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் எல்லாமே இது அவ்வளவுமே நான் எங்கள் இந்த கிளாஸில் சொல்லி தந்தது அனைத்துமே நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதை ஒருக்கா படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு 5 சென்டென்ஸ் உங்களால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் 5-10 சென்டென்ஸ் எழுதிப்பாங்க, இல்லை ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிப்பாங்க. இது அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.